சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 உங்களை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், இந்த நீதி நேர்மைக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க, சொன்ன சொல் தவறாதவங்களா நீங்கள் இருப்பீங்க. உண்மையை சத்தமாக சொல்வீங்க, யாருக்குமே தலை வணங்க மாட்டீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டுவங்க நீங்கள். இந்த 2025 படாத பாடுபட்டு பல சிக்கலையும் இன்னல்களையும் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2026 பாருங்கள், உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்குது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பல துன்பத்தையும் துயரத்தையும் நீங்கள் தாங்கியிருந்தாலுமே, எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே சில விஷயத்தில் பின்னடைவு வந்திருக்கும். ஏன் இப்படி ஒரு சூழல் அப்படிங்கிற மன கலக்கம் இப்போ இருக்கும். அந்த கலக்கம் அப்படிங்கிறது புது வருடத்தில் தொடருமா? நீங்கள் என்ன செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு பயனையும் பெறலாம்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையை கையாளக்கூடியவங்க. யாருக்கும் அடிபணிஞ்சு போகிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களை அடிமைத்தனமெல்லாம் யாருமே நடத்தவும் முடியாது. அந்த மாதிரி உங்கள்கிட்ட தேவையில்லாமல் யாராவது ஒரு நபர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரிக்கே சவாலாக இருக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டு என்ன மாதிரியான கிரக அமைப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதே போல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரவும், வருங்காலத்தில் நன்மை அதிகரிக்கவும் நீங்கள் உங்கள் ஜோதிட ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்ல ஒரு உயர்வை நீங்கள் இதனால் பெறுவீங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கணும், வீட்டிலேருந்தே கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதன் மூலம் நீங்கள் பெறுவீங்க. சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பாருங்கள், சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் திங்கக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் சிவபெருமானோட அருளால் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வாக சிவன் உங்கள் கூடயே இருப்பார். 2025 இப்போ தான் பிறந்தது போலவே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், 2025 முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. புதுசாக இப்போ 2026 பிறக்க போகுது. இந்த வருடம் கல்வி, உத்தியோகம், தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இது புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை உருவாக்கி தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த காலத்தில் பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய துரோகத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அது தொடருமா, இல்லை ஏதாவது முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தா இந்த புது வருடம் சில யோகமான அமைப்புகளை தருதுன்னு கூட சொல்லலாம். சில வகையில் நல்ல ஒரு பலன்களுமே உங்களுக்கு பிறக்கும். அஷ்டமத்தில் இப்போ சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அச்சமடைந்து நீங்கள் காணப்பட்டிருப்பீங்க. ஜென்மத்தில் இப்போ கேது வரும் பொழுது நீங்கள் பாருங்கள், விநாயகர் வழிபாடு செய்கிறதும் நல்லது. அதுவும் காரிய சித்தை மாலை மந்திரத்தை கேட்குறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தினம்தோறும் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை ஒலிக்க விடுங்க, அதை கேளுங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படபடப்புலாம் படாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, கோபத்தையுமே குறைக்க பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த முழங்கால் முட்டு வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக உடல் உபாதை அப்போது உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவை தரும். பெரும்பாலும் தேவையில்லாமல் பல விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவாக சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க. உடல்நல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா சரியாக நீங்கள் இந்த உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். புத்தாண்டு தொடக்கத்தில் பாருங்கள், நீங்கள் சிலர் வெளியூர் சுற்றுலா செல்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கும். பார்க்காத ஊரை பார்ப்பீங்க. அதே போல் நீங்கள் கோளாறு பதிகத்தை கேட்குறதும் படிக்கிறதும் நல்லதை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு தீரும். இந்த காலகட்டம் கடன் சுமையால் தவிச்சவங்களுக்கு கடனிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் பிறக்குது. உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் உங்களோட துணையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ தொழில் வியாபாரம் ஏதாவது நல்லா விரிவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட பிளான் பண்ண மாதிரி செய்யுங்க, நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை கேட்டு அதன் பேரில் முடிவு பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதுவும் காதல் அமைப்பில் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். மேலும் ஏற்கனவே காதல் விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையுமே இப்போ தீரும். உங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக உதவியாக உங்கள் துணை இருப்பாங்க.
அதே போல் இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. பண வரவுலாம் நல்லா இருக்குது, கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, தொழில் வியாபாரம் இது எல்லாமே அற்புதமாக இருக்கும். 2025 எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதுலேயே நீங்கள் இப்போது நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. துன்பத்தையுமே தவிடுபடியாக்கிடுவீங்க. வரக்கூடிய கஷ்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் அலட்டிக்கவே தேவையில்ல. உங்களுக்கான பொறுப்பை சரியாக செய்யுங்க. கோபத்தை குறைக்க பாருங்கள், நிதானமாக செயல்படுங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள்கிட்டலாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. இது 3ஐயும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். அதே போல் பெருசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தொழில் வியாபாரம் செய்யல இடத்துல உங்களோட எதிரிகள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவாங்க. சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கோங்க. இது அனுகூலமான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மெதுவாக போகணும், அதிவேகமாக செல்வது வேண்டாம். அதே போல் இந்த பேருந்தில் பயணம் செய்கிறவங்களாம் இந்த படிக்கட்டில் நின்றுக்கிட்டு பயணம் செய்கிறது கூடவே கூடாதுங்க. கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது. அதே போல் இளம் வயது பெண்கள் உங்களுக்கு பாருங்கள், இப்போது கல்வியில் அதிகமாக நாட்டம் உண்டாகும். அதே போல் நீங்கள் முழு மூச்சாக படிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட்டு, இந்த சீட் பெல்ட் போடுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இரத்த பந்த உறவுகளால் உங்களுக்கு சில அனுகூலமான விஷயமும் நடக்கும். அவங்களால பணவரவு இருக்கும், சொத்து சேர்க்கையும் வரும். அதனால தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இதனால் மன அழுத்தம் தீரும். நீங்கள் நினச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே நடக்கும். மனதில் புது உற்சாகம் பிறக்கும். பித்ருதோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வருதுங்க. அதுவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு அதிர்ஷ்டம், ஏன் திடீர் யோகம் கூட வரும். அவ்வளவு சிறப்பான அமைப்பையும் இந்த புது வருடம் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்குது. கடந்த காலத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் பிரச்சனைகள் வந்த விஷயத்திலேயே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய யோகம் தான் இப்போ உண்டாகிருக்கு. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் கவனமாக இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக பாதிப்பும் வரும். அது கொஞ்சம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். அது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். பொருளாதாரத்தில் இந்த வருடம் ரொம்பவுமே அற்புதமான ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியாக சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதனால் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் யோகம் உங்களுக்கு இருக்குது. தொட்டது துளங்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினம்தோறும் உங்கள் குலதெய்வ வழிபாடை மனமார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. இது எல்லாமே பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை மனமார வழிபட்டுட்டு உங்கள் நாளை தொடங்குங்க. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனை, இந்த சண்டை சச்சரவு, எதிர்ப்பு இதெல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இறைவனின் அருளால் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலத்தில் அவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய வருடம் இது. சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. சொன்ன சொல் தவறாதவங்களாக இருப்பீங்க. உண்மையை உரைக்க சொல்கிறதுல நீங்கள் யாருக்குமே தலை வணங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையை உரைக்க சொல்லுவீங்க, தப்பாக இருந்தாலும் அதை தட்டி கேட்பீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஊர் பொது காரியத்தெல்லாம் நீங்கள் முன்னின்று செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு சின்னதாக ஏதாவது தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா கூட அது நீங்கும். அதே போல் இருந்த செல்வாக்கை மீண்டும் பெற போகிறீங்க. குடும்பத்துலேயுமே ஒரு சந்தோஷம், தம்பதிகளுக்குள் ஒரு அந்யோன்யம், குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, அதாவது வாரிசு உருவாகும் வாய்ப்புலாம் இருக்குது. விரிய செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் தாங்க. ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள். அதே போல் திருமண தடை உள்ளவங்களுக்குமே இந்த வருடம் திருமண தடை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் அமையும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இருக்குது. பிறக்கும் புது வருடம் ரொம்பவுமே சூப்பரான வருடமாக சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகளுடன் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.